Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் ஸ்டாலின் காணொலி வாயிலாக அவசர கதியில் திறந்து வைத்த அரசு கல்லூரியில் அடிப்படை வசதிகள் எதுவும் முறையாக செய்து தரப்படவில்லை என மாணவர்களின் பெற்றோர்கள் குற்றம் சாட்டினர். கல்லூரியில் சிறிய வகுப்பறையில் 60 மாணவர்களை அமர வைக்க உள்ள கல்லூரி நிர்வாகம் சேர்க்கைக்காக மாணவர்களுடன் வந்த பெற்றோருக்கு அடிப்படை வசதிகளை முறையாக செய்து தரவில்லை. குடிநீர் இருக்கைகள் எதுவும் முறையாக செய்து தரப்படாததால் பெற்றோர்கள் கலந்தாய்வு முடியும் வரையில் தரையிலேயே அமரும் அவல நிலை ஏற்பட்டது. மேலும் தனியார் பள்ளி கட்டடத்தில் அடிப்படை வசதிகளின்றி இந்த கல்லூரி திறக்கப்படும் நிலையில் சொந்தமாக கட்டடம் கட்டி அரசு திறந்திருந்தால் நன்றாக இருக்கும் என பெற்றோர் ஆதங்கத்தை தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தைச் சேர்ந்த டிப்ளமோ நர்சிங் பயின்றவரிடம் வேலை வாங்கி தர திமுக நிர்வாகி 4.5 லட்சம் ரூபாய் ஏமாற்றியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சின்னப்பர் என்பவர் மீசை மனோகரன் என்பவரை அறிமுகம் செய்து வைத்ததில் நர்சிங் பயின்ற அன்னை தெரேசா வேலைக்காக 1.5 லட்சம் ரூபாயை வங்கிக் கணக்கில் செலுத்தினார். சில நாட்களுக்கு பிறகு ரொக்கமாகவும் 3 லட்சம் ரூபாய் கொடுத்ததில் அன்னை தெரசாவுக்கு போலியாகவும் நியமன ஆணை வழங்கியது தெரியவந்தது. இதையடுத்து பணத்தை திருப்பித் தர கேட்டதில் சின்னப்பரின் உறவினர்கள் அரிவாள்மனை வைத்து அன்னை தெரசாவை வெட்ட முயற்சித்தனர். இதுகுறித்து காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்க மறுப்பதாக கூறிய அன்னை தெரசா உரிய நடவடிக்கை எடுத்து பணத்தை மீட்டு தருமாறு ஸ்டாலின் அரசுக்கு வலியுறுத்தினார். திமுகவினர் அதிகார துஷ்பிரயோக செயல்களில் ஈடுபடுவது அதிகரித்து வருவதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். 4.5 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிட்டு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி திமுக கட்சியிலிருந்து பணம் வாங்கினாங்க. அது இன்ன வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு தகவலுமே இல்லை. வேலையும் வாங்கி தரலை, பணமும் எங்களுக்கு கொடுத்த மாதிரி இல்லை. நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் தூத்துக்குடியில் கம்ப்ளைண்ட் பண்ணோம், எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணோம். எந்த ஒரு பதிலுமே எங்களுக்கு வரலை. எட்டயபுரம் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு கூப்பிட்டு வச்சு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எங்களை உட்கார வச்சு அனுப்புகிறாங்க. ஆளுங்கட்சி அப்படிங்கிறதுனால எந்த ஒரு பதிலுமே வரலை எங்களுக்கு.